where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. அஜித்குமார் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பாஜகவினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அங்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேசி வருகிறார். பார்க்கலாம். தலைமுறை கெட்டு போயிருக்கு. அதனால இவர்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம போராட்டம் தொடரணும். அஜித்குமார் அவர்களுக்கு, அவர் குடும்பத்துக்கு ஏன் இப்ப வரைக்கும் காம்பன்சேஷன் அறிவிக்கல? நான் கம்மியா தான் கேட்டேன். இப்ப பார்த்தாக்க செந்திமாறனே 50 லட்சம் தர்றேன்னு சொல்லும் பொழுது நான் அதுக்கு கம்மியா நான் கேட்டேன்னா அது என் மேல குற்றமாயிடும். அதனால அஜித்குமார் குடும்பத்துக்கு எப்படி சிபிஐ என்கொயரி உத்தரவிடப்பட்டிருக்கோ அது மாதிரி அஜித்குமார் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் அரசு நிதி கொடுக்க வேண்டும், காம்பன்சேஷன். அதே மாதிரி அந்த அவருடைய சகோதரருக்கு அரசு பணி உடனடியா வழங்கணும். நாம் அந்த குடும்பத்தோடு எப்பொழுதும் நியாயத்திற்காக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு, இங்க மேடையில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம கதலி மாதிரி இருக்கக்கூடிய பிஜேபி பொறுப்பாளர் இங்க இருக்கிற எல்லாம் பாருங்க. என்ன அது ஏதோ அங்க கூட கொடுக்கணும், குறைச்சு கொடுக்கணும், எது வேணா கொடுக்கட்டும். அதனால வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனையே இல்லையே. அதனால நான் இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற ஜாயிண்ட் ஆக்ஷன் மக்களுக்காக, நியாயத்துக்காக தொடர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். கூட்டணி இயக்கத்தினுடைய அண்ணன் சொன்னது அந்த குடும்பத்திற்கு காம்பன்சேஷன் கூட கொடுக்க வேண்டும் என்ற குரல் கீழே இருந்து வருகிறது. 50 லட்சத்துக்கு மேல கொடுக்கணுங்கிற குரலை கீழே இருந்து எடுப்பதை அஜித்குமார் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுகவும் பாஜகவும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. அதில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேசியவற்றை பார்த்தோம். சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்படுவதை போலவே அவருடைய குடும்பத்திற்கு விரைந்து நிவாரணம் வழங்க வேண்டும், அரசு பணி ஆணை அவருடைய தம்பிக்கு வழங்க வேண்டும் என்பதாக வலியுறுத்தலை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் பேசவும் இருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.